ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு கோல்டன் ட்ரேட். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலில் அதோட ரேஞ்சில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துருக்கேன். மேபி இது உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது நம்ம மார்க்கெட் எப்படி டைரக்ஷன் போகும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம பெரும்பகுதியான ட்ரேடர்ஸ் அது பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கேண்டிலோட மொமெண்டம் எந்த சைடுங்கிறது ஐடியாவே இல்லாமல் போயிட்டு ட்ராப்பில் சிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எப்படி நம்ம ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியை ஃபைன் பண்ணி கரெக்டாக நம்ம ஒரு சிக்னலை கேப்சர் பண்ணி ஸோ நம்ம ட்ரேடை புல் ஆர் பியர் டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ பர்ஃபெக்டாக நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான டெக்னிக்கை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் 2 லாங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்த மாதிரியான சினாரியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்பப்போ நம்ம லாங் போகணும், எப்போ நம்ம ஷார்ட் போகணுங்கிற டெக்னிக்கை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே விவரமாக போகலாம். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலோட ரேஞ்சை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். எப்போதும் ஓப்பன் ஆனவுடனே உடனே போய் நம்ம ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சின்னா அந்த 5 மினிட்ஸில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த 5 மினிட்ஸ் ரேஞ்சு தான் நமக்கு ஒரு என்டையர் டேக்கான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்க போகுது, அது எந்த மாதிரியான பேட்டர்ன் இன்றைக்கி ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு கேண்டிலோட ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ், இந்த 4 ஃபேக்டரையும் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த 4 ஃபேக்டரையும் நீங்கள் கரெக்டாக அந்த வேல்யூ எந்த மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி இது அந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற ரிஜெக்ஷன் லெவலை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம வெறும் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி போகல, பட் அதோட ரிஜெக்ஷனை நம்ம நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தப்பே இல்லாத ஒரு ட்ரேட், அதாவது ஒரு நஷ்டமே இல்லாத ட்ரேடை நல்ல லாபத்தோடு முடிக்கிறனால உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ரேஞ்சில் ஸோ கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனோடனே அந்த க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த்து கேண்டில், சிக்ஸ்த்து கேண்டில், செவன்த்து கேண்டில் வரைக்கும் பாருங்கள் ரிஜெக்ஷன்லேயே கீழே வந்துட்டு கேண்டிலோட ஓப்பனில் ஒரு அப்படியே சப்போர்ட் எடுக்குது. ஸோ அந்த சப்போர்ட் எடுத்தாலும் ஸோ இந்த கேண்டிலோட கலர் இன்னும் மாறல. ஸோ ரெட்லேயே ஸ்டில் அந்த ரெட்லேயே இருக்குது. பிகாஸ் கேண்டில் இன்னும் ரிவர்ஸ் ஆகலை, அதோட டைரெக்ஷனை அது இன்னமும் டிசைட் பண்ணலை. ஸோ எதர் கீழே போகணும் இல்லையா அது மேலே போகணும், ரெண்டுமே போகாமல் கேண்டில் ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இந்த 0.3A என்ன சொல்ல வருது அப்படின்னா ஸோ இன்னமும் இது டைம் எடுக்குது. ஸோ தெர் இஸ் சம் கன்ஃபியூஷன். ஸோ இன்ஸ்டியூஷன் எந்த மாதிரியான டைரெக்ஷன் மூவ் பண்ணணும், அன்றைக்கி மார்க்கெட்டை மூவ் பண்ணணுங்கிறத இன்னும் ஸ்டில் மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ டில் ஒரு 12:30 2 o'clock வரைக்கும் பார்த்தீங்கனாலே இது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டேலாம் ரொம்ப ஒரு போரிங் டே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த ஓப்பன் அண்டு ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ரேஞ்சை நல்லா அதோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது தெளிவாக தெரியும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 3 times பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே போக தான் பார்க்குது. ஏன்னா அதோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை எந்த வகையில் இப்போ டச் பண்ணலை, கீழே போய் க்ளோஸ் பண்ணலை. ஸோ நமக்கு இது ஒரு மேலே கொடுக்க போகுது அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸையும் காட்டிடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ரேஞ்சு நமக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. அடுத்தது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். எப்படி இந்த கேண்டில் ஒரு லாங் கன்சாலிடேட் எடுத்துகிட்டு ஸோ ஸ்டில் இது கீழே போகாமல் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான இந்த புல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது 3.3 பாருங்கள், நல்ல ஒரு பவரான ஒரு புல் கேண்டில், மாரிபோஸ் கேண்டில் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க பார்க்குது. பட் நம்ம இங்கே 3.Bயில் பார்க்கும்போது இங்கேயும் ஒரு மாரிபோஸ் கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த செகண்ட் கேண்டில் ஹையை இப்போ தேர்ட் கேண்டில் அந்த பிரேக் பண்ணல, திரும்ப கீழே வந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் போகலை. பிகாஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறது ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த 3.Bயில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் we have to wait until this direction need to go in the
அப்வர்ட் மூமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இப்போ ஷார்ட் செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு புட் ஆப்ஷனில் வந்து செல் பண்ணியிருந்தா, ஸோ ஒரு டைம் டிக்கேல நமக்கு அது கொஞ்சம் கன்சால்டேட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரீமியம் கொடுக்கும். ஸோ வாலட்டிலிட்டி இல்லாதனால இவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கும். ஸோ வி நீட் டு கன்சிடர் அபவுட் த வால்யூம் ஆஸ் வெல். என்றைக்கும் வந்து ரிஜெக்ஷன் டயரில் வந்து வால்யூம் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். எந்த சைடு மூவ் போகுதோ அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வால்யூம் ஹெவியாக இருக்கணும். ஸோ இந்த இந்த வால்யூம் அப்சர்வேஷனை ரொம்ப நம்ம மைண்டில் மைன்யூட்டாக பார்க்கணும். இந்த மைண்டில் வச்சுட்டு எப்போல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோமோ வால்யூமும் அதோட மூமெண்ட்டையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் சியில் தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மார்க்கெட் அதாவது வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் கொடுத்து மேலே போயிருக்கு. இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையில் வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இது நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் கேண்டிலோட ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் இந்த ரேஞ்சை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு சூப்பரான ட்ரேடை நம்ம எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில் நல்லா ஒரு புல் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹையில் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நல்லா நம்மளை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ஹையில் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு பின் பார் மாரி போட்டுட்டு ஸோ கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு இந்த கேண்டிலோட 0.5% இதோட மிடில் பாயிண்டில் ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி ஒரு ரிவர்சல் புல் கேண்டில் கொடுத்து ஸோ ஓப்பன் ப்ரைஸு அதோட ஓப்பன் ப்ரைஸுக்கு போகாமல் மேலே இப்போ க்ளோஸ் ப்ரைஸுக்கும் ஹைக்கு போய் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் த இண்டிகேஷன். ஸோ இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வால்யூம் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு புல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் க்ரீன் கேண்டில் நல்ல ஒரு புல் கொடுத்துட்டு ஸோ ரீடெஸ்ட் பண்ண வருது. ஸோ திஸ் இஸ் த இண்டிகேஷன் வி நீட் டு கோ ஃபார் லாங். ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே இங்கே சப்போர்ட் எடுத்தது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தேர்ட் கேண்டில் தேர்டு க்ரீன் கேண்டில் பாருங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த தேர்ட் க்ரீன் கேண்டில் பாருங்கள் நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிராஸ்டிக்காக அப்படியே ஸ்லோவாகி அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம அந்த ரேஞ்சை அதாவது இந்த ரேஞ்சை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இதோட ஓப்பன் ஆர் க்ளோஸ் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நல்லா ஒரு மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் மோர் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இருக்குன்றத அதுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நல்ல ஒரு டாப்பில் போய் இது இந்த க்ளோஸுக்கு மேலே போய் ஓப்பன் ஆகிட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு. ஃபஸ்ட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ரேஞ்சு மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்கு. பேரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு மாரி க்ளோஸு. ஸோ இதுவே நல்ல ஒரு ஹை வால்யூமாக தான் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ப்ரைஸில் இந்த செகண்ட் கேண்டில் ஒரு பின் பார் போட்டிருக்கு. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ தேர்ட் கேண்டில் ஆல்சோ கெட்டிங் ரிஜெக்டட் பை க்ளோஸ் ப்ரைஸ். அடுத்தது ஃபோர்த்து கேண்டில், ஃபிஃப்த்து கேண்டில். ஸோ சிக்ஸ்த்து கேண்டிலில் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் நல்ல ஒரு என்டையர் டே எங்கேயுமே அது வந்து ரிவர்சல் ஆகாமல் ஒரு ஃபுல் ட்ரெண்ட் டேவை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவை எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ரேஞ்சை நல்ல ஒய்டாக இருந்து இந்த ரேஞ்சில் இப்போ அதோட க்ளோஸ் லைனையோ அல்லது ஓப்பன் லைனையோ பிரேக் பண்ணிட்டு மேலே போகாமல் ரிஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே உங்களுக்கு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டைரெக்ஷன் மார்க்கெட் ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது நல்லா கிளியராக தெரியும். இன்னொன்று நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா வால்யூம் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அதையும் பார்த்துக்கணும். ஸோ ரிஜெக்ஷன் சைடில் கம்மியான வால்யூமாகவும் அதோட ஆப்போசிட் சைடில் அதிக வால்யூமாக ஃபார்ம் ஆனால் ஸோ அது ட்ரெண்டிங் நம்ம அந்த டைரெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான டே வந்து ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் இந்த 3 கேரக்டரையும் எந்த மாதிரி ரேஞ்சு ஃபார்ம் ஆகுதுன்னு கேப்சர் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப் கிடச்சிரும். ஸோ யூ வில் எண்ட் அப் வித் குட் ப்ராஃபிட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன், லோ, க்ளோஸ் ரேஞ்சில்
ஓப்பன் ரிஜெக்ஷன், க்ளோஸ் ரிஜெக்ஷன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ரிஜெக்ஷன் நீங்கள் நல்லா மாஸ்டரிங் பண்ணாலே போதும். வேறு எந்த விதமான இப்போ அதிகமான இண்டிகேட்டர் நிறைய போட்டு குழப்பிக்காமல் சிம்பிளாக இது ரொம்ப ஒரு மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்கனாலே அந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு தான் எண்ட் பண்ணுவீங்க. நான் ஷூராக சொல்கிறேன். ஸோ நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா எனக்கு கொடுக்குது. நானும் நிறைய தடவை இதை யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல தரவாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி வந்து இந்த சார்ட் பேங்க் நிஃப்டியில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இண்டெக்ஸில் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் அன்றைக்கி வந்து நல்லா வாலட்டிலிட்டி, ஹை வால்யூம் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அன்றைக்கெலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து நேக்டு கால் போனாலும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் டைரெக்ஷனல் மூமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நல்லா இது டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட். ஸோ இட்ஸ் எஜுகேஷனல் பர்பஸில் ஐம் ஷேரிங் திஸ் வீடியோ. நல்ல தரவாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேப்பர் மணியில் ட்ரேட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் நல்ல மாஸ்டர் ஆன பிறகு உங்களோட ட்ரேடை கன்ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆன பிறகு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க பிஃபோர் யூ மேக் எனி என்ட்ரி ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட். பட் திஸ் இஸ் a proven and high probability setup. இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.